நாங்க வந்து யாரை எதிர்த்து இறங்கி இருக்கிறோம் அந்த களத்துல மிக முக்கியமான இரண்டு கட்சிகள், மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்கனாலும் கூட இந்த இரண்டு கட்சிகளை இறங்கி எதிர்த்து இறங்குறோம். நம்ம முதன்மை சக்தியாக ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்ல ட்ரை பண்றேன். வாட்ஸ்அப்ல வந்து ரொம்ப லேட்டா தான் எனக்கு ரிப்ளை வந்தது. அதுக்கு பிறகு படுக்கிற இது இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்ல வரல. டெலிகிராம் பாட்ல ட்ரை பண்றேன். எனக்கு அடுத்து ஓட்டர் ஐடி கார்டு கேட்டுச்சு. ஓட்டர் ஐடி கார்டு போட்ட உடனே அப்படிங்கிற நேரத்துல டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருது. போட்டோ போட்டா அடுத்த ஒரு செகண்ட்ல எனக்கு ஐடி கார்டு ஜெனரேட் ஆகி வந்துச்சு. அசால்ட்டா 50 லட்சம் பேர் சேருவாங்க பாருங்க அப்படின்னு. அது நடந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த களத்தில் இல்ல. ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை யாரையும். ஆர்கே நகர் இடைத்தேர்தல நின்று ஞாபகம் இருக்கு. அந்த தேர்தலில் திமுக வந்து தேர்தலை புறக்கணித்தது. ஜெயலலிதா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா புறக்கணித்தது. அப்ப திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு திமுக உடைய தொண்டர்களுக்கு? இல்லப்பா நீங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கப்பா, இல்ல நீங்க அடுத்து டிராபிக் ராமசாமி நிக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கப்பா, பரவாயில்ல அதிமுக ஜெயலலிதா நிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பா, ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லவில்லை. நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். இந்த தேர்தல் எப்படி நடக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து அது தேர்தல் ஜனநாயகத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை. அப்ப திமுக உடைய ஓட்டர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அந்த ஆளுமே தெரியாம பசங்க வந்து இறங்கி எல்லாரையும் அடிக்கிறாங்களா சகட்டு மேனிக்கு? வந்து ஒண்ணு நான் பொதுப்படுத்த விரும்பல, அதே நேரத்துல இது நடக்கவே இல்லைன்னு நான் வந்து அப்படி நான் சொல்ல விரும்பல. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மிக மிக அதிகமாக வீரியமாக தொடங்கி இருக்கிறது. அது குறித்து பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை தருவதற்கு நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர்களில் ஒருவர், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2026ல 6 அமர தேர்தலை சந்திக்க போறீங்க. அவசரமா 24ல கட்சியை தொடங்குனதுக்கான மாஸ்டர் பிளான் என்ன? கேட்ட கேள்வி ரொம்ப சரி. 2026ல தானே தேர்தல் வரப்போகிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷமே பத்தாதுங்க, ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கு. 2 வருடத்துல நீங்க தினம் தினம் களத்துக்கு போகணும், தினம் தினம் பிரச்சனைகள் நிலைப்பாடுகள் சொல்லணும், தினம் வந்து தலைவர் பல பேரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு, மக்கள் சந்திப்புகள் நீங்க நடத்தணும், மாநாடு நடத்தணும். டைம் ரொம்ப குரூஷியலா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நீங்க 2 மிகப்பெரிய ஜெயன்ஸை எதிர்த்து இறங்குறீங்க, திமுக அதிமுக அப்படின்னு. காலங்காலமாக நீங்க வந்து வீரியம் மிக்க கட்சிகளை இறங்கி எதிர்த்து நம்ம இறங்குறோம். நீங்க அவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல முன்ன பின்ன இருக்கிறாங்க, அவங்க வாக்கு வங்கி சரியுது ஏறுது, சில நேரங்கள் அவங்க டெபாசிட் இழக்கிறாங்க, சில நேரம் வின் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அதை நாங்க உணர்றோம். நாங்க வந்து யாரை எதிர்த்து இறங்கி இருக்கிறோம் அந்த களத்துல மிக முக்கியமான 2 கட்சிகள், மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்கனாலும் கூட இந்த 2 கட்சிகளை இறங்கி எதிர்த்து இறங்குறோம். நம்ம முதன்மை சக்தியாக ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு ஆல்டர்னேட்டா இல்லாம ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கறதுக்காக. சோ காலம் ரொம்ப கம்மி. இன்னொன்னு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது வந்து நாளைக்கு நாங்க ஒரு போராட்டம் வைக்கிறோம், இல்ல மாநாடே வைக்கிறோம்னா அன்னைக்கு இது பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய மாநாடாக இருக்குமே தவிர, இல்லப்ப எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அதிகாரப்பூர்வ கட்சி கூட்டமாக இருக்கும். அது மாவட்ட ரீதியான கூட்டமோ, தொகுதி ரீதியான கூட்டமோ, வட்ட ரீதியான கூட்டமோ, இல்ல வந்து நீங்க கிராமப்புற பஞ்சாயத்து ரீதியான கூட்டமோ, எல்லா கூட்டங்களும் நீங்க வந்து மிக தெளிவாக அதான் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் நீங்க பார்த்திருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல படையூர் ஆபீஸ்ல நிறைய மீட்டிங்ஸ் நடக்கிறதை பார்த்திருக்கலாம். வெவ்வேறு மாவட்டங்கள்ல மீட்டிங்ஸ் நடக்கிறதை பார்க்கலாம். எல்லாமே ஒரே ஒரு கட்டமைப்பா பலப்படுத்தணும். மிக சிறப்பாக அந்த கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்துல நிர்வாகிகளாக மட்டும், பொறுப்பாளர்களாக மட்டும் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் வந்து முதல்ல அப்படியே நாங்க அப்சர்வ் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சோ அதுல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டவங்க. இந்த குருதியகம், இந்த படிப்பகம், இந்த பயிலகம் போன்ற எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாம இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா 50 பேருக்கு வந்து குருதி தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. பசங்களுக்கு சாயந்தர நேரங்கள்ல அந்த பால் முட்டை கொடுக்கிற வேலைகள் சிறப்பா போயிட்டு இருக்கு. பசங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. எல்லா வேலைகளுமே ரொம்ப சீரும் சிறப்புமா பயிலகம், இந்த லைப்ரரிக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே போயிட்டு இருக்க பொழுது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 20 வருடங்களா 2001ல இருந்து நீங்க வந்து ஒரு மக்கள் நல திட்டம் நீங்க செய்யணும், மக்கள் நல பணி செய்யணும் அப்படின்னு தலைவர் சொன்ன ஒரே ஒரு சொல்லுக்கு இணங்க பொதுச் செயலாளரோட வழிகாட்டுதல் படி இதெல்லாம் நடத்திட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முக்கியமான ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணுங்கிறது. சோ அந்த மாவட்ட கட்டமைப்பு, மாநில ரீதியான கட்டமைப்பு நீங்க பாத்துருக்கோம். உறுப்பினர் சேர்க்கைக்கு இப்ப நம்ம ஒரு டீம் போட்டிருக்கோம், ஒரு விமன் எக்ஸ்க்ளூசிவ் டீம் லெட் பை விமன் அப்படிங்கறத போட்டிருக்கோம். இதே மாதிரி மாநில அளவிலான அணி இப்போக்கி நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது, தலைவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், பொதுச் செயலர் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இன்னும் பல பொறுப்புகள் வர வேண்டியதாக இருக்கிறது. இப்ப நாங்க வந்து ஆதரவாளர்களாக இருக்கோம். இப்ப எங்களுடைய ரோல்ல என்னவாக இருக்க போகிறது, ஒவ்வொரு மாவட்டம் இளைஞர் அணி என்னவாக இருக்க போகிறது, இந்த கட்டமைப்பு நோக்கி மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது அவ்வளவு சாதாரண, உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நிறைய பேர் யார் சரியான நபராக இருப்பாங்கன்னு இடம் கண்டு, ஏன்னா அவருக்கு தலைவருக்கு சில பேர் இவங்க கரெக்டா போட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அவருக்கு பார்வை இருக்கு. 2001ல இருந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு வராரு. பொதுச் செயலாளருக்கு தெரியும் யார் வந்து சரியான நபராக இருப்பார், இதை லீட் பண்ணணும். ஏன்னா ஒரு மக்கள் நல பணி செய்யறதும் ஒரு அரசியல் ரீதியான பணி செய்யறதுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது.
நீங்க வந்து இது எது குறைச்சு மதிப்பிடல. பட் அதே சமயத்துல ஒரு போராட்டத்திற்கும் இந்த மாதிரியான பணிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதுனால யார் சரியாக வருவார்? நாளைக்கு போலீஸ் பிரச்சனை வரும். நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். களத்துல வந்து அடிதடி சண்டை எல்லாம் கூட வரும். அதெல்லாம் எப்படி கண்ணியத்தோட நம்ம ஃபேஸ் பண்ணணும். எல்லார்ட்டையும் கண்ணியத்தோட எப்படி நடந்துக்கணும் போன்ற பல விஷயங்களையும் நாம் மிக சரியான ஒரு பாதையில் கொண்டு போக வேண்டும்ங்கிறதுக்காக தான் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. என்னோட நோக்கம் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த மாவட்ட ரீதியான அணிகள், மாநில ரீதியான அணிகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பக்காவா லீகல் டீம் வரைக்கும் பக்காவா அந்த டீம்ஸ் இருக்கு. நீங்க களத்துக்கு போய் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு வேலை செய்வதற்கு நீங்க பார்த்துக்கலாம், மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் வெவ்வேறு நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு, நீங்க பார்க்கலாம். எனக்கு வந்த செய்தி தகவல் என்பது அந்த முதல் நாளே கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹிட்ஸ். நான் சொல்றது 40 லட்சம் உறுப்பினர் சேர்க்கை இல்ல, 40 லட்சம் ஹிட்ஸ். ஏன்னா டெலிகிராம்ல, வாட்ஸ்அப்ல, வெப் யூசர்ல. ஏன்னா சிலரால பண்ண முடியல, சர்வர் கிராஷ் ஆன விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரெஸ்பான்ஸ் வரல, சர்வர் ஆமா. பிஸியா இருக்கு. எனக்கு எனக்கு ஒரு நாள் ஆச்சுங்க. ஆனா இதுல ஒரு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா வாட்ஸ்அப்ல ட்ரை பண்றேன். வாட்ஸ்அப்ல இருந்து ரொம்ப லேட்டா தான் எனக்கு ரிப்ளை வந்தது. அதுக்கு பிறகு படுக்கிற இது இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்ல வரல. நான் டெலிகிராம்ல உடனே சொன்னாங்க, டெலிகிராம் பாட்ட ட்ரை பண்ணுங்க. டெலிகிராம் பாட்ட ட்ரை பண்றேன். எனக்கு அடுத்து ஓட்டர் ஐடி கார்டு கேட்டுச்சு. ஓட்டர் ஐடி கார்டு போட்ட உடனே அப்படிங்கிற நேரத்துல டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருது. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மாவட்டம் என்ன, என்னுடைய தொகுதி என்ன, என்னுடைய பூத் நம்பர் என்ன அப்படிங்கிற என்னோட 318 பூத் நம்பர், அந்த பூத் நம்பர் முதற்கொண்டு ஃபெச் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த தகவல் சரியா நீங்க சரி பாருங்கன்னு சொல்றது, சரின்னு சரி பண்ணிட்டேன். ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னுச்சு. இந்த போட்டோ அப்லோட் பண்றதுல நம்ம என்ன ப்ராசஸ் சென்சார் வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க போடுற போட்டோ வந்து ஒரு மனிதரோட போட்டோ தானே, ஹியூமன் தானா? ஏன்னா சில பேர் நமக்கு தெரியும், சில சேட்டை வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு குரங்கு போட்டோ போடுறது, ஒரு பூ போட்டோ போட்டு பாருங்க பாருங்க தமிழக வெற்றி கழகத்துல யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க பாருங்க, அதெல்லாம் கூட இல்லாம ரொம்ப கவனமாக இது வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கறது என்ஷூர் பண்ண பிறகு இது வரும். எனக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட போட்டோ போட்டதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ராசஸ். நான் திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் டெலிகிராம். சரி ஓகே, வெயிட் பண்ணலாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, டெலிகிராம் ரொம்ப லோட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நீங்க வெப் யூசர் ட்ரை பண்ணுங்க சொன்னேன். வெப் யூசர்ல எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு வந்து திரும்ப வந்து ஐடி கார்டு, என்னோட ஓட்டர் ஐடி கார்டு கேட்கல. ஏன்னா ஓட்டர் ஐடி கார்டு டேட்டா ஏற்கனவே இருக்குங்கிற காரணத்தினால உங்களோட போட்டோ மட்டும் போடுங்கன்னு சொன்னிச்சு. போட்டோ போட்டா அடுத்த ஒரு செகண்ட்ல எனக்கு ஐடி கார்டு ஜெனரேட் ஆகி வந்துச்சு. சோ நீங்க எந்த இடத்துல நீங்க மூணு மெத்தட்ல ஒரு இடத்துல ஒண்ணு விட்டீங்கன்னா கூட அதோட தொடர்ச்சி வேற இடத்துல இருக்கு. புதுசா டூப்ளிகேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஒரு இன்னொன்னு வெல் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர் பக்காவா பிளான் பண்ணி தெளிவான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் உதவியோட தான் உங்க உறுப்பினர் சேர்க்கை ஆமா. ஒரே ஒரு கெப்பாசிட்டி பண்ணி என்ன சொல்றேன், 3 நிமிடம் 180 செகண்ட்ஸ்ல 10,000 கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கும் அன்னைக்கு முதல் நாள். நீ ஒரு பக்கம் வந்து கிராஷ் ஆனிச்சுங்கிறத பார்த்தோம். எகைன் கிராஷ்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட சர்வர்ஸ் கிராஷ் ஆகலாம். வாட்ஸ்அப் உடைய சர்வர்ஸும் நீங்க வந்து டெலிகிராம் சர்வர்ஸும் அவங்க லோட பார்த்துட்டு அவங்க என்னடா இவ்வளவு லோடு வருது அப்படிங்கறதா இன்னைக்கு சிக்கலாக இருக்கு. அது எப்படி சரி பண்ணணுங்கிற வேலைகள் அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. நான் வந்து ஒரு பேட்டியில சொன்னேன், போட்ட உடனே ஒரு 50 லட்சம் பேர் சேருவாங்க. நான் ஏன்னா கண் கூட பாக்குறேன், களத்திலையும் பாக்குறேன். நான் சோசியல் மீடியா தாண்டி களத்துல நிறைய நான் பயணிச்சுட்டே இருக்கிற காரணத்தினால அசால்ட்டா 50 லட்சம் பேர் சேருவாங்க பாருங்க அப்படின்னு. அது நடந்தது. 40 இருந்து 45 லட்சம் ஹிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எல்லாராலையும் உறுப்பினர் சேர முடியல. இதை தாண்டி நம்ம ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல் மட்டும்தான். பாண்டிச்சேரி எலக்ட்ரல் ரோல் கூட ஓபன் பண்ணலாம். ஏன்னா இந்த டேட்டாவே எப்படி நமக்கு தாங்குமாங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்தது. இதுல ஒரு விமர்சனம் இணையத்துல வைக்கப்பட்டது. நீங்க அந்த தகவலை சொல்றதுனால கூடுதல் தகவலுக்காக கேட்கிறேன். விமர்சனமா கூட நீங்க எடுத்துக்கோங்க. பல பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட பேரு கேரளா ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் கிராஷ் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இல்ல உண்மை. கேரளால இருந்து 18,000 பேர் முயற்சி பண்ணாங்க. நான் சொல்றது கேரளாவுடைய ஓட்டர் எலக்டரல் ரோல்ல இருக்கிற 18,000 பேர் அவங்க முயற்சி பண்றாங்க. மும்பைல இருந்து 9,600 பேர் முயற்சி பண்றாங்க. மும்பைல இருந்து அவங்க வந்து மேபி மகாராஷ்டிரா ரோலோ இல்ல வேற ரோலோ இருக்கலாம். மேபி தமிழ் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம். அவங்களுக்கு தமிழ் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம். இவர் வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரோல் கிடையாது. புதுச்சேரியோட பாண்டிச்சேரியோட எலக்ட்ரல் ரோல் நாங்க இன்னும் இன்வால்வ் பண்ணவே இல்லை. இதுவும் நடந்தது. அதே நேரத்துல யுஎஸ்ல ஒரு 3,650 பேர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு உடனடியாக கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல்ல இருக்கிற யுஎஸ்ல வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் யூஎஸ் அவங்களும் இருக்காங்க. பட் ஆனா தமிழ்நாடு யுஎஸ் சிட்டிசன்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல்ல அவங்க பேர் இருக்கு. சோ ஒண்ணு நம்ம என்ன என்ஷூர் பண்றோம்னா உங்களோட ஓட்டர் உங்களோட ஓட்டர் ஐடி நீங்க வந்து உங்களோட ஏதாவது ஒரு எலக்ட்ரல் ரோல்ல இருந்தா நீங்க உடனடியாக உறுப்பினராக ஆகலாம். இல்ல சில சிக்கல்கள் இருக்கிறதா, டெக்னிக்கல் ரீதியா சிக்கல்கள் இருக்கிறதா, சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்கள் களைவதற்கான எல்லா பணிகளையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்க வந்து யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்களெல்லாம் நடக்கும். இன்னொன்னு, இப்ப நம்ம கேரளா சொன்னோம் இல்லையா, இந்த 18,000 பேர் வந்து அன்னைக்கு உறுப்பினராக முடியாட்டியும் நாளைக்கு ஒருவேளை நம்ம வந்து கேரளாவோட எலக்ட்ரல் இன்க்ளூட் பண்றோம்னா இந்த டேட்டா ஏற்கனவே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. நம்மளோட சாஃப்ட்வேரோட பவர் எனக்கு ஏஐ சாஃப்ட்வேர் பவர் கேட்டீங்கன்னா இந்த டேட்டா அப்சர்வ் ஆயிருக்கு.
நாளைக்கு இது ஓபன் பண்ண உடனே வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல எந்த மோட்ல அவங்க வந்தாங்களோ அவங்களுக்கு உடனடியாக செய்தி அனுப்பப்படும். நீ 18,000 பேரை நீங்க ஜாயின் பண்ணலாம் இப்போ. மும்பைல இருக்கிறவங்க அவங்க பண்ணிருந்தாங்க, நம்ம அதையும் ஓபன் பண்றோம்னா அதுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக தெளிவான ஒரு திறமையான சாஃப்ட்வேரா தான் இது இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். 26க்கு வந்து தயாரிப்புக்காக நீங்க இந்த கட்சிய விரைவா அறிவிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன ஒரு துணை கேள்வியா இந்த கேள்வியோட இந்த டாபிக்க ஓரம் கட்டிடலாம். நீங்க முன்னாடி ஆரம்பிச்சதெல்லாம் சரி. இப்போ தேர்தல் நேரத்துல ஆரம்பிச்சுட்டு, நீங்க நடுவுல வந்தா மற்ற கட்சிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? மக்கள் வந்து எத ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அவரு விஜய் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 22 நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா கூட தேர்தல் முடிஞ்சு மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாசமே ஆரம்பிக்க வேணும்ங்கிற கட்டாயம் எதுவும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கா? இல்ல அந்த முடிவை திரு விஜய் அவர்கள் தான் எடுக்க போகிறார். அந்த முடிவை ஆமா. கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஒரு ஜூன் மாசம் அறிவிக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருக்கும்ல. நீங்க உங்க ஃபேஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஜெனரேஷனோ, உங்க உள்கட்டமைப்பு வசதிகளையோ நீங்க உங்க வெற்றிக் கழகத்தின் அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து அதை டிரான்ஸ்பர் பண்ற ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிருக்கலாம். ஆனா அறிவிப்பா வெளியாகிறதுனால அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. நீங்க சொல்ற மாரி அ கடைசியா வந்த தகவல் 50,00,000 உறுப்பினர்கள் வரை அப்படின்ற தகவல்லாம் வெளிய வந்திருக்கு. அப்ப ஆமா, 50,00,000 பேரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வோட்டிங் சேஞ்சா இருக்காதா? ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணாதா? நிச்சயமா. நீங்க கேட்ட கேள்வியில நான் அந்த அந்த கேள்விக்கு முதல்லே பதில் சொன்னேன். நாங்க வந்து எங்களுடைய கட்டமைப்ப ரொம்ப தெளிவா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க கேட்கலாம், நீங்க வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு இந்த அறிக்கைய சொல்லாம, அந்த பேர சொல்லாம இருக்கலாம். அது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கிடையாது. நம்ம பொதுச் செயலாளரும் கூட வந்து இன்னொரு லாயரும் அங்க போகும்பொழுதே என்ன பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு வந்து அவங்க கட்சி பதிவு பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிறதும், எலக்ஷன் கமிஷன்ல இருந்து டேட்டா எடுக்கக்கூடியவர்கள் சில கட்சிக்காரர்களே வந்து எடுத்து இந்த பேரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. சோ அத வந்து அவங்களுக்கு யூகங்களுக்கு எல்லாம் விடாம நம்மளே இதை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப ஒருவேளை ஜூன் 21 நீங்க சொல்ற மாதிரி அவருடைய பிறந்தநாள் அன்று அறிவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இசிஐல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆஸ் பர் லீகல் ப்ராசஸ் 1 மாசத்துல எல்லா ப்ராசஸும் முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் எந்த queryயும் இல்லாட்டி, உங்களுக்கு வந்து எந்த கேள்விகளும் இல்ல, எந்த சந்தேகங்களும் இல்ல. எலக்ஷன் கமிஷன்ல எங்களுக்கு வந்து எந்த கேள்வியும் இல்லாட்டி 1 மாசத்துல முடிஞ்சிருக்கணும். ஜூன் மாசம் நம்ம ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ்ல யாராவது வேணும்னே வந்து டிலே பண்ணிடணும். ஏன்னா நீங்க இந்த 50,00,000 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நீங்களே சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லா கட்சியினருமே உறுத்தும். எல்லா கட்சியினரும் அடுத்து என்ன வேலை செய்வார்கள் என்றால், நாங்க வந்து எங்களை வந்து எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அதை அடிக்க தான் செய்வாங்க. இவங்க வளரக்கூடாது, இவங்களை காலி பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன்லயே கூட காலி பண்றதுக்கான வேலைகள் இருக்காங்கிறதும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட அப்துல் கலாம் அட்வைசர் ஐயா பொன்ராஜ் அவர்களுடைய கட்சி கிட்டத்தட்ட 4 வருடங்களாக அவர் பதிவு செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பதிவு செய்யல. அப்துல் கலாம் கட்சி இந்த கட்சி. ஏன் காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்? இந்த பிரச்சனைகளை நாங்களும் சந்திக்க கூடாது. மிக தெளிவாக தமிழக வெற்றிக் கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இந்த களத்தில் இருக்கிறது. நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னா கூட அந்த மீட்டிங்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்களாக, மாநில பொறுப்பாளர்களாக நம்ம போய் அதிகாரப்பூர்வமாக உட்காரணும். நீங்க போய் அதிகாரப்பூர்வ அது உட்காரணும் பார்ட்டிசிபேட் உட்காரணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான நோக்கம். சோ இந்த எலெக்ஷன் கமிஷன்ல எந்த விதமான queries-ம் இல்லாம ரொம்ப கிளீனா போயிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இது முன்னாடி செய்யணும். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, இந்த எலெக்ஷன் டைம்ல இப்படி பண்றீங்க, கிட்டத்தட்ட 50,00,000 அப்படிங்கிறது பெரிய வாக்கு வங்கி. ஆம், பெரிய வாக்கு வங்கி தான். ஆனா நாங்க வந்து தொடர்ச்சியா அந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்ல எல்லாம் நாங்க வந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்து பசங்கள்ட்ட நிறைய பேர் பேசுறோம், ஒரு அரசியல் மயப்படுத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நிறைய பேர் கேட்கும் பொழுது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க வந்து எங்களுடைய தொண்டர்கள், தோழர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. 2024ல நமக்கு ரோல் கிடையாது. ரோல் கிடையாதுன்னா எனக்கு யாருக்கு தோணுதோ, நீங்க கட்சி ஒரு பாதையை கொடுத்திருக்கு. நீங்க வந்து ஆனா அதை தாண்டி 2021ல நான் என்ன முடிவு பண்ணணும், 2019ல நான் எதன் அடிப்படையில முடிவு பண்ணணும், அதே மாதிரி 2024 நான் முடிவு பண்ணிக்குவேன். எந்த விதமான குழப்பமும் எனக்கு இல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இந்த களத்தில் இல்ல. ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை யாரையும். அப்படின்னு இருக்கும்போது 2026 எனக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும்னு, என்னுடைய கட்சிக்கு தான் வாக்களிக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். ஆனா 2024 பொறுத்த வரைக்கும் கட்சி கரெக்டான டைரக்ஷன் கொடுத்திருக்கு. அந்த டைரக்ஷன் என்னால பயணிக்க முடியும்னு இவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றேன். நீங்க சில நேரங்களில் இடைத்தேர்தல் தமிழ்நாடு நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 2014ல ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சிறைக்கு போன பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல நின்னாரு, ஞாபகம் இருக்கு. அந்த தேர்தலில் திமுக வந்து தேர்தலை புறக்கணித்தது. ஜெயலலிதா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா புறக்கணித்தது. அப்போ நம்ம என்ன கேள்வினா, அப்ப திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு திமுக உடைய தொண்டர்களுக்கு? இல்லப்பா நீங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கப்பா, இல்ல நீங்க அடுத்து டிராபிக் ராமசாமி நிக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கப்பா, பரவாயில்ல அதிமுக ஜெயலலிதா நிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பா, ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லவில்லை. நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தல் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அது தேர்தல் ஜனநாயகத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை. அப்ப திமுக உடைய ஓட்டர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நோட்டாக்கு ஓட்டு போடல. நோட்டா வந்து அபரீதமாக ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வாங்கவில்லை. அப்ப தேர்தல் புறக்கணிச்சிட்டாங்களா, இல்ல அமைதியா இருந்தாங்களா, இல்ல வந்து சுயேட்சைகளுக்கு போட்டாங்களா?
அவங்களுக்கு யார் சரியான நபராக இருந்திருப்பார்னு தோணுது. அவங்க இதே மாதிரி அதிமுகவும் சில தேர்தலை புறக்கணித்துள்ளார்கள். திமுகவும் சில தேர்தலை புறச்சிருக்காங்க. பாமக தொடர்ச்சியா புறக்கணிச்சுட்டே வராங்க. நீங்க பாமக வாக்கு வங்கி வந்து 4% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நாங்க புறக்கணிச்சுட்டே வரோம். ஏன் புறக்கணிச்சுட்டே வராங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தல் ரொம்ப மோசமா தமிழ்நாட்டுல நடக்குதுங்க. தேர்தல் ஜனநாயகத்தின் விரோதமாக நடக்குது. அதே மாதிரிதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி 50 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாலும் இது வந்து இன்னும் சொல்லப்போனா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது இன்னும் லட்சங்கள் கூடலாம் கோடியாக கூட வந்தால் கூட ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மிக தெளிவாக உறுப்பினர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நாங்க யாருக்கு வாக்களிக்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற தெளிவா இருக்காங்க. இது நீங்க சொன்னதுல இருந்தே வரேன். கலைஞர் அந்த முடிவை எடுக்கல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா? இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு குறைந்தபட்சம் உங்கள் வாக்கினை செலுத்துங்கள் என்றாவது விஜயிடம் இருந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லங்க கண்டிப்பா ஜனநாயக திருவிழால நம்ம எல்லாருமே பங்கெடுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க ஓட்டு போடாம இருங்க இல்ல வந்து நீங்க நோட்டாக்கு போடுங்க இல்ல சார். அப்படி அந்த இல்ல மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்ல அதுக்காக போட- கேட்கல. அதாவது ஆ, நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு சினிமா பிரபலமா, சினிமா ஆளுமையா இருக்கிற வரைக்கும் அத பத்தி கவலை இல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக உருவெடுத்த பின்னர் வரும் முதல் தேர்தல் இது. நீங்க சொல்ற ஆமா. மாரி பல்வேறு காரணங்களுக்காக இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கலந்து கொள்ளவில்லை என்பது புரிஞ்சுக்க முடியும். ம். அதே நேரத்துல உங்கள் பின்னாடி இருக்கும் அந்த 50 லட்சம் பேரோ, 1 கோடி பேரோ, 2 கோடி பேரோ, 8 கோடி பேரோ, எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கான செய்தின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது தமிழக ஆமா. வெற்றிக் கழக தலைவர்ட்ட இருந்து வருமா? ஜனநாயக திருவிழால பங்கெடுத்துக்கங்க. உங்க மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்ற குறைந்தபட்ச ஒரு செய்தி, ஒரு வீடியோ அது மாரி ஏதாவது எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். இல்லங்க இல்ல அது ஏற்கனவே அறிக்கையில வந்துருச்சு நான் பாக்குறேன். நீங்க அது வரலாம் வராமல் போகலாம் பட் ஆனா இந்த அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஏன்னா நீங்க இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர் பதிவு அன்னைக்கு இந்த அறிக்கை கொடுக்கும் பொழுது நீங்க அதை ஓப்பனா விட்டீங்கன்னா பல யுகங்களுக்கும் அது வழிவகுக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லங்க இந்தியா கூட்டணி தாங்க அவர் வந்து வாக்களிக்க சொல்ல போறாரு. இல்லங்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்ல போறாருங்க. அவர் வந்து இந்த தலைவர் ரொம்ப பிடிக்கும், அந்த தலைவர் ரொம்ப பிடிக்கும். இல்ல எங்களோட கட்சிக்கு அவர் வருவாரு. இப்படின்னு பல யூகங்கள் இருக்கும். எந்த விதமான யூகங்களும் இல்லை. மிக தெளிவாக 2024ல நம்ம யாருக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பார்வையாளர். தமிழக வெற்றி கழகமாக நம்ம ஒரு பார்வையாளர். இண்டிவிஜுவலாக நீங்க யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ, உங்களுக்கு இது சரின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து இந்த வேட்பாளர் சரின்னு நினைக்கிறீங்களா, இந்த கட்சிக்கு இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. இந்த கட்சிக்கு நினைக்கிறீங்களா ஓட்டு போடுங்க. நோட்டாக்கு நினைக்கிறீங்களா நோட்டாக்கு போடுங்க. இது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். அதுக்குள்ள நம்ம வரல. அவங்க ரொம்ப ஜனநாயக தெளிவா இருக்காங்க. திருவிழாவில் ஜனநாயக திருவிழாவில் பங்கெடுங்கள் அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் உறுதி பண்ணுது. ஆனா ஆமா யாரையும் நிச்சயமா உறுதி பண்ணுங்க. ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே. ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம அதான் இப்ப நீங்க எப்படி 2021ல இருந்தீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். டிஜிட்டல் உறுப்பினர் சேர்க்கையில கடைசியா உங்க கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்களிடமிருந்து வந்த தகவல் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணிக்கை 50 லட்சம். 2 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரா உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா பெரிய நம்பர் தாங்க. அது நாட் ஈஸிலி அச்சீவபிள். நீங்க இன்னும் சொல்லப்போனா சில கட்சிகள் சொல்றாங்க, எங்கள்ட்ட 1.5 கோடி வந்து இப்ப 2 கோடி வந்துருச்சுன்னு திமுக சொல்றாங்க. அதிமுக சொல்றாங்க 2 கோடி கிளைம் இருக்குன்னு. அப்ப மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க. ஏம்மா 2+2+2 நீங்க 3 பேரும் சேர்ந்தாலே 6 கோடி வந்துருது. அப்ப மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இங்க ஸ்பேஸே இல்லையேங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். நீங்க அந்த கட்சியார் சொல்வது சரியா தவறா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம அதை எப்ப அத்தன்டிகேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. தேர்தல் வச்சா நீங்க அவங்களோட எலக்ட்ரல் ரோல் எல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து உறுப்பினர் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ரினியூவல் பண்ணுங்கன்னு சொல்லி மெம்பர்ஷிப் ரினியூவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு உண்மையிலே 2 கோடி இருக்காங்க, 1.5 கோடி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இன்னொரு இடத்துல எங்க அவங்கள தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க கடைசியாக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு 2021 தேர்தல் 2019 தேர்தல் வாங்கிய வாக்குகள் பார்க்கும் பொழுது அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 கோடி வாக்குகளோடு குறைவாக வாங்குறாங்க. நான் சொல்றது கூட்டணி கட்சியோட சேர்த்தே சொல்கிறேன். அப்ப கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஒரு பலமே இல்லையான்னு ஒரு கேள்வி எழுது. உண்மையிலேயே இன்னும் கரெக்டா அந்த டேட்டா தெரிஞ்சுக்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக வாக்கு மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க. நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா அது கூட்டணியோட சேர்ந்து வரப்போகிறது. அதை கூட எப்படி நம்ம காட்சி பண்ணுவோங்கிறது தெரியல. இந்த ஒரு சிக்கல் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக எந்த விதமான டூப்ளிகேஷன் இருக்காது. நீங்க அதனாலதான் கூட பிசிக்கல் ஃபார்ம்ஸே நாங்க போகல. ஏன்னா ஒரு பிசிக்கல் ஃபார்ம்னு போகும்பொழுது இந்த கட்சிகள் சில கட்சிகள் நானே கண் கூட பார்த்திருக்கேன். திடீர்னு ஒருத்தர் 50 ஃபார்ம் எடுத்துட்டு வருவாரு. 50 பேர் எழுதியிருப்பாரு. 50 பேரோட போட்டோ ஒட்டிருப்பாரு. தகவல் எல்லாம் கொடுப்பாரு. நீங்க 50 பேர்ல போன் பண்ணியாங்க நீங்க உறுப்பினர் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உறுப்பினரா என்னங்க எனக்கு தெரியல யாருங்க என்ன ஆக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கே தெரியாம நடக்கும் இதெல்லாம். முதல்ல அந்த போன் நம்பர் ரீச்சபிளா இருக்காங்கிறதே பல இடங்கள்ல பெரிய ஆமா அதெல்லாம் பெரிய கேள்விக்குரியா அதெல்லாம் நடந்திருக்கு பாக்குறோம். அதனாலதான் இந்த பிசிக்கல் ஃபார்ம் வேலையே இப்பக்கு வேண்டாம். நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த ஆப் மூலியமா போயிடலாம். நாங்க எலக்டோரல் நீங்க ஓட்டர் ஐடி போடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் வந்து எனக்கு உங்களை நம்ம கட்சியில சேர்க்கணும்னு ஆசை இருக்கும். நான் உங்களுக்கு தெரியாம கூட பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நீங்க என்கிட்ட கொடுக்காம உங்களோட போட்டோ கூட நான் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஓட்டர் ஐடி நீங்க கொடுக்காம என்னால பண்ணவே முடியாது.
நீ ஓட்டர் ஐடி கொடுத்து அதை ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்தாதான் பண்ண முடியும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம 2 கோடியோ இல்ல 1 கோடியோ 1.5 கோடியோ எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்திருந்தாலும் அவங்க ஜெனியூனா அத்தன்டிகேட்டட் மெம்பரா இருப்பாங்களே தவிர ஒரு ஃபேக் மெம்பரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடனடியாக இது நடக்கும் பொழுது ஒரு 50 லட்சம் பேர் உருவாவாங்கன்னு சொன்னா 50 லட்சம் ஹிட்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் நம்மளோட கொள்கை பாடங்கள் என்ன. ஏன்னா சில பேர் எதுக்கு வெயிட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, எதை நோக்கி இந்த கட்சி பயணிக்க போகுது, யாருக்காவது சார்பா இருக்காங்களா, எல்லாரும் எதிர்க்க போறாங்களா, உண்மையிலே முதன்மை சக்தியா வர போறாங்களா, இவங்க சொன்ன மாதிரி இந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியலுக்கு எதிராக நிற்கிறார்களா, சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா, சமூக நீதி இருக்கா, சமநீதி இருக்கா, இதெல்லாம் பார்த்து விட்டு இவங்க வந்து ஒரு உறுதிமொழி சொல்றாரு. தலைவர் உறுதிமொழி சொல்லி இந்த உறுதிமொழி படிச்சு பார்த்துட்டு வாங்க, நீங்க வந்து அதுல மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து நம்ம வணக்கம் செலுத்துறோம், இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராட்டங்களுக்கு வணக்கம் செலுத்துறோம், இதெல்லாம் ஒரு பார்வை சொல்றாரு. இந்த வழியில பயணிக்க போறாங்களா அப்படிங்கறத பார்த்து விட்டு அடுத்த ஸ்டேஜ் வரும் நான் பார்க்கிறேன். இது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. உடனடியாக ஆர்வமாக இருப்பவர்கள். ஃபேஸ் ஆமா 1 இது முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 2 உங்களுடைய கொள்கை பிரகடனங்கள், மற்ற நடவடிக்கைகளை பொறுத்து உறுப்பினர் சேர்க்கை இது எண்ணிக்கை இது அதிகரிக்கும். அப்படியே அதிகரிக்காது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் வந்து களத்திற்கு வரும் பொழுது இதுல எவ்வளவு மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கறதா. இன்னொன்னு இது ஆன்லைன் மட்டும் கிடையாது. இப்ப இந்த ஆன்லைன் இந்த சிக்கல்கள்லாம் முடிந்த பிறகு இப்ப நேற்று இன்று நிறைய ஊர்கள்ல கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மதுரை, சாத்தூர் பல ஊர்கள்லயும் வந்து கூட்டம் போட்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை நம்ம செய்வதற்கு நீங்க நம்ம எல்லா ஊர்லயும் தெரியும் கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போட்டு அகைன் பிசிக்கல் ஃபார்ம்ஸ் இல்ல நம்ம போன்ல அவங்களை எனேபிள் பண்ணி கொடுப்போம். யாராவது ஆர்வமா இருக்கீங்களா வாங்க, நீங்க ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வாங்க, உங்களுடைய சம்மதத்தோட நாங்க பண்றோம்னு அந்த வேலைகளும் நடக்க போகிறது. சோ இது வந்து சில பேர் கேட்பாங்க டெக்னாலஜி மட்டும் பயன்படுத்துற மட்டும் தான் முடியுமா, நீங்க மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. பெரிய கேம்பெயின் டிரைவ் மாதிரி பண்ணி கிராமங்களுக்கும் அதுக்கும் கீழ இருக்கும் குக்கிராமங்கள் வரை தமிழக வெற்றி கழகம் பயணிக்க போகுது அப்படிங்கறத ஆமா அடுத்த கட்ட திட்டம். ஆமா ஏன்னா அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு டீம் போட்டிருக்கோம் இல்லையா. இப்ப விஜயலட்சுமி மேடம் அவங்க தலைமையில ஒரு டீம் போட்டிருக்கோம். அதுல யாஸ்மின் மேடம் இருக்காங்க, விஜய் அன்பன் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 5 பேரோட டீமை போட்டு அதுல கூட பாருங்க எங்களுக்கு சமூக நீதி பார்வையும் முதல்ல இருக்கு. அதே நேரத்துல ரீஜனலுடைய இது பேலன்ஸும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒருத்தர், மதுரையில இருந்து ஒருத்தர், இந்த பேலன்ஸும் நாங்க பார்க்கிறோம். இவர்கள் வந்து முழு நேர பணி என்பது முழுக்க முழுக்க இந்த உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வரணும். யாருடன் சேர்ந்து, மாவட்ட தலைவருடன் சேர்ந்து, தொகுதி தலைவருடன் சேர்ந்து, வட்டார தலைவருடன் சேர்ந்து, இவர்களுடன் சேர்ந்து நம்ம இந்த பணியை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த டீம் எக்ஸ்க்ளூசிவா ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கறத சேர்த்து சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய அரசியல் அறிவிப்பை ஒரு செய்தியாளர் சந்திப்ப வச்சு சொல்லல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. செய்தியாளர்களை சந்திக்கும் அளவிற்கு திரு விஜய் அவர்கள் இன்னும் பக்குவப்படலையா, இல்ல அதற்காக காத்திருக்காரு? இல்லங்க நீங்க நீங்க தொடர்ச்சியாக 2011 இருந்து நீங்க இப்ப கூட ட்விட்டர்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, பார்க்கலாம். சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் 2011 நாகப்பட்டினத்துல நீங்க வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசியது, தமிழக மீனவர்களுக்காக பேசியது ஆரம்பித்ததுல இருந்து டிமான்டேஷனுக்காக பேசியது, தன்னை அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்தது, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பங்கெடுத்தது, தூத்துக்குடியில வந்து போயிட்டு வந்தது, அந்த நேரத்துல சில இடங்களில் பேசியிருக்காரு, சில இடங்களில் பேசாமலே சில செய்திகளை சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்கின்ற விஷயங்கள் அது எவ்வளவு இதாகுது, பெரிதிலும் பெரிதிகள் சொல்வதன் மூலியமாகவும், யானைக்கு நீங்க புரிவீங்கன்னு சொல்வதன் மூலியமாகவும் சொல்கின்ற செய்தி என்பதும், நீங்க வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்வதன் மூலியமாகவும், அதை கடந்து நாம வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போகணும், நம்ம செய்யற நல்லது எல்லாத்தையும் நம்ம பசங்க இருக்கணும் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக அவர் அதெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார். அதெல்லாம் அவருக்கு எந்த சிக்கலும் இல்ல. அதான் சார் நானும் என்னன்னா கேட்க வரேன். ஆடியோ லான்ச்ல திரு விஜய் அவர்கள் பேசுவது பத்தி எந்த குறையும் கிடையாது. அது பலரை இன்ஸ்பயர் பண்ணுது, பலரை மூவ் ஆன் பண்ணி நடத்தி போகுதுங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. நீங்க மக்களின் குரலாய் மக்களுக்காக ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கிற அந்த அறிவிப்பை செய்தியாளர்கள் முன்னிலையில் வைத்திருந்தால் அது வந்து இன்னொரு நேஷனல் லெவல் ரீச் கிடைச்சிடும். இப்பயே நேஷனல் லெவல் ரீச் தான். உங்க பசங்க நிச்சயமா. அடிக்கிற அடி ட்ரெண்ட்ல அது ட்விட்டர்லாம் மிரள்ற அளவுக்கு ட்ரெண்ட் பண்றீங்க. இருந்தாலும் திரு விஜயின் நேரடி பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல வந்து நான் இப்படி ஒரு கட்சி துவங்குகிறேன், இதான் காரணம் அப்படின்னு சொல்லுவதில் எதுவும் தயக்கம் இருக்கா? இல்ல இல்லங்க இன்னும் சீக்கிரத்துல அப்படி ஒரு பிரஸ் மீட்டை எதிர்பார்க்கலாமா உங்க மாநாட்டுக்கு முன்னாடி? கண்டிப்பாக மக்கள் சந்திப்புகளே நடக்க போகுது. மக்கள் சந்திப்புகள் நடந்தா ஆப்வியஸ்லி பத்திரிகையாளர்கள் நீங்க வர போறீங்க, கேள்விகள் எழுப்ப போறீங்க, அது எல்லாமே நடக்க போகுது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான அஜெண்டா என்பது நாம வந்து தமிழக வெற்றி கழகத்தை துவக்குறோம். அது சும்மா பேரளவில் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போகல. தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்வதற்கு நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மட்டும்தான் அஜெண்டா. அந்த அஜெண்டா அன்னைக்கு கிளீனா முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கை எல்லாமே வேலைகள் தான் பக்கவா நடந்துகிட்டு இருக்கு. அவர் பேச வேண்டிய நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக பேசுவார். நீங்க வந்து பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள் மூலியமாகவும் இருக்கும். அது வந்து பிரஸ் மீட் மூலியமா அவரும் பேசுவார், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் பேசுவாங்க. இது எல்லாமே நடக்க போகுது. தினம் தினம் நீங்க எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம கட்சியில இருந்தும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி நீங்க முன்வைக்க போறீங்க. அதை அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகள் மூலியமாகவும்
பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக தினம் தினம் நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். எல்லா இடத்திலும் தலைவர் வருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வரவேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக வருவார். அதே நேரத்தில் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். தமிழக வெற்றி கழகம் அபிஷியலா ஒரு ஐடி விங்க ஆரம்பிக்கல. ஆனா உங்களோட ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா சோசியல் மீடியாவை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல துவங்கி அந்த கலாச்சாரத்தை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்கன்றதெல்லாம் ஓகே. அதே நேரத்தில் விஜயின் ரசிகர்கள் வரம்பு மீறி பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. பல இடங்கள்ல பெண்ணியவாதிகள், பெண் ஜேர்னலிஸ்ட், அப்புறம் டிவிகேக்கு எதிரா ஒரு கருத்துன்னு ஒண்ணு போட்டாலே அவர் யாரு என்ன பின்புலம் எதுவுமே பார்க்காம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அதி தீவிரமாக அவர்களை தாக்கும் நோக்கோடு செயல்படுகிறார்கள். இன்னும் ஓப்பனாவே வச்சுக்கோமே, நேத்து திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிராக பல ட்வீட்டுகளை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறார்கள். 2026ல கமல்ஹாசனும் விஜயும் கூட்டணி சேர மாட்டார்கள் என்பது திண்ணமா யாராலையும் உங்களால இப்ப சொல்ல முடியுமா? கூட்டணி கதவு கமல்ஹாசனுக்கு மூடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு அரசியல் களத்தின் ஆழம் தெரியாமல் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இப்ப கமல் ரசிகர்கள் தான் பொங்குனாங்க. டிஎம்கேவை அடி அடின்னு அடிச்சாங்க ஐடி விங் மூலமா. அதே ஐடி விங்கை சேர்ந்த உறுப்பினர்களை இப்பொழுது கமல் கட்சியில் கிடையாது, வேறு கட்சிக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு கமல் கட்சியோட நிலைமை வேறு. இது போன்ற ஒரு நிலைமையை தமிழக வெற்றி கழகம் சந்திக்காது என்னும் அசாத்திய துணிச்சலிலும் ஒரு அந்த ஆழமே தெரியாம பசங்க வந்து இறங்கி எல்லாரையும் அடிக்கிறாங்களா சகட்டு மேனிக்கு? இல்லங்க, இது வந்து ஒண்ணு நான் பொதுப்படுத்த விரும்பல. அதே நேரத்துல இது நடக்கவே இல்லைன்னு நான் வந்து அப்படி நான் சொல்ல விரும்பல. இது நடக்கிறது. ஆனா நீங்க ஜனவரி மாதத்திற்கும் இல்ல போன வருடத்திற்கும் இதற்கும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது நான் கண் கூட பார்க்கிறேன். நீங்க இந்த ரசிகர் சண்டைக்குள்ள போகாதீங்க. நீங்க வந்து மேற்குறிப்பாக ரஜினிகாந்த் ரசிகர்களோட சண்டைக்கு போகாதீங்க. நீங்க அஜித் ரசிகர்கள் சண்டைக்கு போகாதீங்க. அதை விட்டு கடந்து வாங்க. நம்ம வேற இடங்கள்ல அரசியல் சண்டை போட வேண்டியது இருக்கு. கண்ணியமா நம்ம அதை செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்கு. நாங்க தொடர்ச்சியா ட்விட்டர்ல ஸ்பேசஸ்ல நம்ம வந்து முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசுகிறோம். நான் சில நேரங்கள் அந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் நடத்துறேன். நான் சொல்லும்போது தீர்வுகளை தேடுறதை விட தீர்வுகளை தேடுவோம். நம்ம முதல்ல இந்த பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம். விழிச்சவால் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனை என்ன, ஏன் அவங்க போராடுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். பஞ்சாப்ல விவசாயிகள் ஏன் போராடுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். மேல்மா சிப்காட்ல வந்து ஏன் விவசாயிகள் போராட்டங்கள் தெரிஞ்சுக்குவோம். தீர்வுகளை எல்லாருமே அப்புறமா கலந்துரையாடல் பண்ணுவோம். இதற்கு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட்டிட்டு வரோம். நீங்க வந்து பஞ்சாப் விவசாயிகள் குறித்து பேசும்போது கோல்டன் அவங்க ஃபார்மரை கூட்டிட்டு வந்தோம். விழிச்சவாழ் மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை போது ராஜா அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்களை கூட்டிட்டு வந்து நம்ம பேச வச்சோம். இந்த மாதிரியான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ரொம்ப தெளிவா நம்ம அரசியல் மயப்படுத்தப்படணும். ஏன்னா எல்லோருக்கும் அந்த புரிதல் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா வர்றவங்க, செகண்ட் டைம் ஓட்டரா வர்றவங்க எங்களுக்கு பெருசா அரசியல் புரிதல் இல்லை, நீங்க அதை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றதும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி சண்டை போடணும், சில நேரங்கள்ல கண்ணியக்குறைவான வார்த்தைகள் பேசுறதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் வந்து எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அதாவது நான் டைரக்டா நம்ம சொல்றதை விட அது யார் மூலியமாக சொன்னா அது நடக்குமோ அந்த வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு ஒண்ணு பாக்குறேன், நீங்க வந்து டிவிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவர் எங்களோட கட்சி தொண்டரா மாறப்போகிறாராங்கிற தெரியல, உண்மையிலேயே ரசிகரான்னு தெரியல. இந்த மாதிரி சில ஃபேக் ஐடிஸ்ல நடக்கிற வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து அதான் சொல்றேன், இது வந்து எல்லாமே நடக்குது. அது புரிஞ்சுக்க முடியுது சார். டிவிகேன்னு போட்டவங்க எல்லாம் டிவிகே கிடையாது, நாம் தமிழர் போட்டவங்க எல்லாம் நாம் தமிழர் கிடையாதுங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருந்தாலுமே அந்த பின்புலத்தை போய் சும்மா நம்ம ப்ரொஃபைல பாக்குறோம்னாலே அவரு விஜய் சம்பந்தப்பட்ட அத்தனையும் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணி என்டாஸ் பண்ணியிருக்கிறாருன்றதுனால ஒரு அடிப்படையான கேள்விதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள வந்து அதுக்கான முன்னெடுப்புகளை தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறதா, அரசியல் மயப்படுத்தும் அந்த வேலையோட சேர்த்து இவங்களை கண்ணியமா நடந்துக்கிறணும் எப்படி ட்விட்டர்ல, சோசியல் மீடியால, பொதுவெளிகள்ல அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் சொல்லி தருகிறார்களா, தரப்போகிறார்களா அப்படிங்கிறதுதான் கேட்க. நிச்சயமா சொல்லித்தர போகிறார்கள். நீங்களே சொன்ன மாதிரி இப்பைக்கு நம்மள்ட்ட அதிகாரப்பூர்வமான ஆர்கனைஸ் ஐடி விங்கு நம்ம அறிவிக்கவே இல்லை. இப்ப நீங்க ஐடி விங்கு சில பேர் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட அவங்களோட ஆர்வத்துல போடுறாங்களே தவிர ஐடி விங்குங்கிறது இல்ல. இந்த ஐடி விங்குங்கிறது பக்கா வந்த பிறகு இது நடக்கும். இன்னொன்னு, நீங்க இந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் ஃபேன் பேஸா இருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு மாவட்டத்துல இருக்கு, இந்த ஒரு மாநிலத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா உலகம் பூராக அந்த ஃபேன் பேஸ் இருக்கு. அது ஒண்ணு. இன்னொரு மக்கள் இயக்கத்துடைய ஃபேன் பேஸ்ங்கிறது இன்னொரு ஃபேன் பேஸ் பெருசா இருக்கு. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றதுங்கிறது சாதாரண, அது நான் ஒத்துக்கிறேன், சாதாரண விஷயம் கிடையாது. பட் இது எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படும். ஒரு ஐடி விங், ப்ராப்பரான ஐடி விங் வந்து மாநில அளவிலான ஐடி விங் உருவான பிறகு, மாவட்ட ரீதியான ஐடி விங் உருவான பிறகு நிச்சயமாக நீங்க அந்த நேரத்துல ஒரு குற்றத்தையோ ஒரு குறையோ சொன்னீங்கன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இது நிச்சயமாக மாறும். அந்த உறுதியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இன்னொரு நீங்க சொன்னீங்க கமல்ஹாசன் நேற்று வந்து நிறைய பேர் இது விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்க. நீங்க அது மாற மாட்டீங்க விஷயம் கேட்டீங்க. நான் உண்மையிலே எனக்கு வருத்தமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு காலத்துல திமுக அதிமுகவை எதிர்த்து இறங்கியவர். இந்த நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவருமே சிறப்பான அரசியல் செஞ்சிருந்தாருன்னா அவர் வந்து
அவரோட வாக்கு வங்கியை உயர்த்திருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு புதிய ஒரு நபர் வரும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கிறது. அவங்கள வந்து அந்த அந்த வாக்கு வங்கிங்கிறது முன்ன பின்ன மாறலாம். அது 4% 5% மாறலாம். ஆனால் அதை அவர் பயன்படுத்த தவறிவிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டது. சோ அதோட வெளிப்பாடாக இது இருக்கிறது. நாங்களும் அந்த மாதிரி நாளைக்கு திமுக அதிமுக கூட்டணி வைப்போமா? இல்ல வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதா என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும். ஒரு மாற்று சக்தியாக வருவதை விட ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாதையில தான் பயணிக்கிறோம். இன்னொன்னு தலைவரே சொன்ன மாதிரி எங்களுடைய உறுதிமொழி மற்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் நீங்கள் இணையங்கள் தான் சொல்லி சொல்றோம். இது இப்ப மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நேரத்திலும் எங்க நிலைப்பாடுகளா பிடித்திருந்தாதான் எங்க கூட பயணிக்க போறாங்க. இந்த 2 வருஷத்துல நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அந்த வேலை செய்வதன் பொறுத்து தான் அந்த மதிப்பீடுதல் தான் வந்து நமக்கு நம்ம வந்து எந்த எந்த நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் முடிவாகும். அதனால கண்டிப்பாக இன்னொன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பயணிக்கணும். ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நம்ம வந்து 2 வருஷம் இந்த அரசியல்ல வேலை செய்யணும். அப்புறம் மறுபடியும் சினிமாக்கு போகணும். அந்த எண்ணத்தோட அவர் வரல. எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல, இது பொழுதுபோக்கும் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வருகிறார் அவர். ரொம்ப நீண்ட காலமாக திட்டமிடுதலோட இருந்துகிட்டே இருக்காரு. இப்ப கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காரு. அதை வந்து தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முழுமையான புரிதல் அவரிடம் இருக்கிறது. அதனால அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காதான் நான் நினைக்கிறேன். சரி சார். இன்டர்வியூவோட லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். ரேபிட் ஃபயரா வச்சுக்கலாம். உங்களுக்கு தோணும் பதில்களை நீங்கள் சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு எங்கே? சேலமா? மதுரையா? வேற எந்த பகுதி? இல்லங்க இது சேலமா இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், நெல்லையாக இருக்கலாம், எங்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு உறுதியா என்ன சொல்ல முடியும்னா மாநாடு இருக்கிறது. அதுல மாற்றமே இல்ல. மாநாடு இருக்கிறது. மாநாடு தயாரிப்புகளுக்கான வேலைகள் இருக்கிறது. பட் எங்க நடக்கும்ங்கிறது தலைமை வந்து உங்களுக்கு தக்க நேரத்தில் அறிவிப்பார்கள். அது இன்னொன்னு ஏப்ரல்ல கிடையாது. அது வேணா சில நேரங்கள்ல ஃபேக் நியூஸ் வந்து அது கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அது இருக்கு. தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாள் அன்னைக்கு மாநாடு எதிர்பார்க்கலாம். இல்ல எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதுக்கான என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம அந்த பர்மிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அவரோட ஸ்கெட்யூல் எப்படி இருக்கு, ஷூட்டிங் ஸ்கெட்யூல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த படம் முடிந்த பிறகு இன்னொரு படம் கமிட் ஆகுறாரு. அவர் கடைசி படமா இருக்கு சொல்லி சொல்றாரு. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருக்குமே அந்த ஒரு விருப்பம் கேட்ட மாதிரி அன்னைக்கு நடந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த மாநாடு இப்ப நீங்க பார்க்கலாம். 50 லட்சம் பேர் உறுப்பினர்களாக ஜாயின் பண்றாங்கன்னா, நாளைக்கு இந்த மாநாட்டிற்கான கூட்டம் நீங்க அது மதுரை தமுக்கத்திலேயோ இல்ல நெல்லையிலேயோ போட்டீங்கன்னா வரப்போகின்ற கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கும் நாளைக்கு. அதற்காகவே நீங்க லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் பண்றதே பெரிய விஷயமாக இருக்கும். அதனால நிச்சயமாக எங்களுக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் தேதி வந்து அவர் தான் சொல்லணும். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவ கொள்கை மட்டும்தானா? இல்ல வேற எதுவும் மறைச்சு வச்சிருக்கீங்களா? கொள்கை பிரகடனங்கள் தயாராக இருக்குது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாநாட்டிலேயோ இல்ல 2024 நாடாளுமன்றத்திலும் மக்கள் சந்திப்புகளையோ மிக விரிவாக கொள்கை பிரகடனங்கள் வெளியிடப்படும். இன்னைக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு பாதை தான். இந்த பாதையில நீங்க பயணிங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோமே தவிர ஒவ்வொரு கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, உங்களுக்கு என்விரான்மெண்ட் கொள்கை என்ன, பாலிசி என்ன, இப்படி எல்லா விஷயம் லிக்கர் பாலிசி என்ன, இப்ப எல்லா பாலிசியுமே ரொம்ப டீடைல்டா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். தமிழக வெற்றிக் கழகம் சின்னமா எதெல்லாம் கேட்கும்? இல்லங்க நீங்க இன்னைக்கு ப்ராசஸ் ரொம்ப மாறிடுச்சு. நீங்க 2026 நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி எது அவைலபிள் ப்ரீ சிம்பல்ஸோ அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ அந்த நேரத்துல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இப்ப நான் வந்து முன்னாடி ஒரு கட்சியில இருந்தேன். இப்ப விசில் சின்னம் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஒரு விசில் ப்ளோயர் அப்படிங்கிற ஒரு கணக்குல பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்புறம் பாக்குறோம் இப்ப வந்து பல்வேறு கட்சிகள் மெழுகுவர்த்தி பயன்படுத்தினாங்க, பானை பயன்படுத்தி விசிக்கல பானை பயன்படுத்துறாங்க. இது மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல எது அவைலபிள் ஏன்னா இப்ப நீங்க மாறிடுச்சு. முன்னாடி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சி துவக்கும் பொழுது சிம்பளா சேர்த்து வாங்குற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு வந்து மாறிட்டே இருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஓட் பேங்க் அந்த அவங்க சொல்லிருக்க அந்த நார்ம்ஸ் ப்ரூவ் பண்ணாட்டி 8% வாக்குகள் வாங்காம இருந்தா நம்ம அது வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. சோ அதனால தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது அப்பதான் எங்களுக்கே தெரிய வரும். அங்க என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான். ஆமா. நான் எதுக்காக கேட்க வந்தேன்னா ஒரு ஐடியாவா இருக்கும்ல. எங்க கட்சிக்கு இது சின்னமா கிடைச்சா நாங்க அப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவா ஒரு கியூரியாசிட்டியில கேட்கணும். ஒரு ஃபேனா நீங்க என்ன மாதிரி சின்னத்தை கேட்பீர்கள் அப்படின்னு அதுக்காக இல்ல ஒண்ணு இது ரொம்ப டூ இயர்லி. பிளஸ் வந்து நான் ஒரு சின்னம் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த சின்னம் அப்ப அவைலபிளா இருக்கணும் இல்லையா? நம்ம அந்த ஒரு மனப்பான்மையிலே போயிட்டு திடீர்னு சின்னம் இல்ல அவைலபிளாவே இல்ல அப்படின்னா நம்மளால எடுக்க முடியாது. சோ அது அப்பதான் டிசைட் பண்ண முடியும். சரி சார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி பயணம் தொடரட்டும். உங்க கேம்பெயின் டிரைவோட அபிஷியல்ஸ் நம்பர்ஸ நீங்க அபிஷியலா கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவோம். தலைமையில இருந்து நிச்சயமா அனௌன்ஸ் பண்ணுவோம். மேலும் பல தமிழக வெற்றிக் கழகத்தின் தொடர் நிகழ்வுகளை
உங்களோட விவாதிக்கணும் அப்படிங்கிற அந்த இம்பாக்டோட இந்த இன்டர்வியூ. நன்றி சார். தேங்க்யூ.